வணக்கம். இந்த வீடியோவில் யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் நாம்ளே மார்க்கெட் எங்கே வந்தால் பவுன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எங்கே போனால் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம சில வேலைகள்லாம் செய்யணும். அது என்ன வேலைகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க் பண்ண தயாராக இருக்கணும். டெய்லி ஒரு 15 minutes to 1 hour ஒர்க் பண்ணனாலே ஈஸியாக எந்த ஸ்கிரிப்ட் சப்போர்ட்டுக்கு பக்கத்தால் வந்திருக்கு, எது ரெசிஸ்டன்ஸுக்கு பக்கத்தால் போயிருக்குன்னு நம்ம ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணினதை வச்சு இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். அது என்னென்னலாம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறது கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் எதா இருந்தாலுமே சிம்பிளாக வச்சுக்கிட்டா தான் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். அது சரியாக இருந்தாலும் சரி, தவறாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி சரியாக இருக்கும், நாளைக்கு தவறாக இருக்கும். போக போக இன்றைக்கி சரி, நாளைக்கு சரி, நாளைக்கு சரி, அடுத்த நாள் தான் தவறாகும். இது வந்துட்டு நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சரி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். எந்த ஒர்க்காக இருந்தாலுமே முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளாக நம்ம இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கோல்டு எடுத்துக்கலாம். கோல்டு ஆல்ரெடி நான் நிறைய ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ட்ராலாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம வீடியோ கண்டினியூவாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும், சிம்பிளான ஒரு விஷயம் நம்ம சொல்லியிருப்போம். கோல்டோட ப்ரீவியஸ் மந்த் லோ எங்கேயுமே பிரேக் ஆகி க்ளோஸ் வைக்கல. கிட்டத்தட்ட ஒரு 2 yearsன்னு நம்ம பார்த்துருப்போம். இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுனாலே கோல்டு பாசிட்டிவான ட்ரெண்ட் இருக்குது, மேலே போகுமா கீழே வருமானு யாருக்கிட்டையுமே நீங்கள் கேட்க வேண்டியதில்லை. எல்லாருமே 10,000 போயிடும், 8,000 போயிடும், இல்லைன்னா 1,00,000 போயிடும்னு சொல்லும்போது நம்ம தெளிவான ஒரு முடிவாக இருக்கலாம். ப்ரீவியஸ் மந்த் லோ பிரேக் ஆகி க்ளோஸ் ஆகாத வரைக்கும் கோல்டு பாசிட்டிவான ட்ரெண்டு தாங்கிறதுல தெளிவான ஒரு முடிவுக்கு நம்ம இருக்க முடியும். தெளிவான முடிவு இருந்தாலே நம்ம சூப்பரான டிசிஷன் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி எடுக்க முடியும். முடிவுகள் தெளிவாக இருக்கணும். கன்ஃபியூஸே பண்ணிக்கக்கூடாது. அது சரியோ தவறோ கீழே வந்துச்சுன்னா எது வரைக்கும் வரும், அதுக்கு தான் நம்ம மெயினாக இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு ஜோன் அப்படிங்கிறது தான் நம்ம மெயினாக கண்டுபிடிக்க போகிறோம். ட்ரெண்ட் லைன், வெர்டிக்கல் லைன் இந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஒன்லி ஜோன், ஹரிசாண்டல் ஜோன் மட்டும்தான் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ நமக்கு வீக்லி பேசிஸில் இந்த இடத்துல நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்குதுன்னு தெரியும். ஈஸியாக நான் ட்ரா பண்ணிட்டேன். ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது பார்த்தீங்களா ட்ரா பண்ணுறதுக்கு. பார்த்தோன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இங்கே ஒரு ஹை இருக்குது, இந்த இடத்துல ஒரு லோ இருக்குது, ஒரு ஸ்ட்ராங்கான நெகட்டிவான கேண்டில். அந்த நெகட்டிவான கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருச்சு. அப்படிங்கும்போது இந்த ஹையும் இந்த லோவும் நல்ல சப்போர்ட்டுன்னு நம்ம பார்த்தோன்னு தெரிஞ்சுக்கலாம். இங்கே ஒரு கேண்டில் வந்திருக்கு, இந்த லைனை டச் பண்ணி இருந்துச்சுன்னா ஓகே, சூப்பரான, இன்னுமே இது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக மாறி இருக்கும். பட் இருந்தாலுமே இது ஒரு சப்போர்ட்டுங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சிட்டோம். வீக்லி பேசிஸில் இந்த அளவுக்கு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது டெய்லி பேசிஸ். இங்கே ஒரு ப்ரீவியஸ் ஹை இருக்குது, இந்த இடத்துலையும் மார்க்கெட் கன்சால்டேஷன் ஆகிருக்கு, இந்த இடத்துலையும் ஒரு ஹை இருக்குது. இந்த ஹை பிரேக் பண்ணி மார்க்கெட் எப்படி கன்சால்டேஷன் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஒரு பிரேக் பண்ணி அந்த ஹைக்கு மேலேயே கன்சால்டேஷன் ஆகிட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே போகுதுன்னா அந்த ஹை நமக்கு சப்போர்ட் பாயிண்ட்டாக ஆக்ட் பண்ணும். அந்த ஜோனாக ஆக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இதுவும் நமக்கு ஒரு சப்போர்ட் ஜோன். ஒரு லைன் மட்டும் போட்டோன்னா நிறைய லைன் ட்ரா பண்ணுற மாதிரி வரும். அதனால் இந்த ஏரியா ஃபுல்லாக சப்போர்ட். ஏன்னா இங்கே ஒரு ஹை இருக்குது, இங்கே ஓப்பன் இருக்குது, இங்கே க்ளோஸ் இருக்குது, இங்கே லோ இருக்குது, நிறைய அந்த இடத்துல நடந்திருக்கிறதுனால அது ஒரு ஜோன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஜோனோட லெவல் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை கிளிக் பண்ணினா போதும். 4540 to 4590ங்கிறது ஒரு ஜோன். ஸோ மார்க்கெட் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கீழே வந்த மார்க்கெட் இந்த ஜோன் வந்துட்டு திரும்பி இருக்கு. ஓகே, இது நடந்து முடிஞ்ச மார்க்கெட். இனி என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, மேலே இங்கே போயிட்டு ஸ்ட்ராங்கான ஒரு ரிஜெக்ஷன் இருக்குது. ஸோ ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன் இங்கேயும் போயிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன் இருக்குது. அந்த ஹைக்கு பக்கத்தாலேயே போக முடியல. இங்கே ஒரு நம்ம ஜோன் ட்ரா பண்ணலாமா? இந்த ஹையும் எடுத்து நீங்கள் ஒரு ஜோன் ட்ரா பண்ணிங்கன்னா இது ஒரு லெவல் ஆகிடுச்சா? 5378 to 5416ங்கிறது ஒரு ஜோன். இந்த இடம் போனால் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிறது ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். ஸோ சின்ன சின்ன லெவல்லாம் நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்தாமல் இந்த மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒரு நல்ல லெவலுக்கு மட்டும் கவனம் செலுத்துனீங்கன்னா வீக்லி ஒரு ட்ரேடு, மந்த்லி ஒரு ட்ரேடு அந்த மாதிரி எடுத்தாலே நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம்? இந்த இடம் வந்தால் நம்ம செல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம், இல்லைனா இந்த இடத்துக்கு மேலே க்ளோஸ் வச்சுதுன்னா பை பண்ணலாம். இதுதான் நம்மளுடைய ஒரு பிளான். இந்த இடத்துல ஏன் திரும்பி இருக்குது மார்க்கெட்டு? இங்கே ஒரு 4 நாள் ஏன் கன்சல்டேஷன் ஆகிருக்கு, இங்கே பெரிய கேண்டிலாக வந்திருக்கு. அது ஒன்றுமே இல்லைங்க, ப்ரீவியஸாக ஒரு ஹை இருக்குது, அவ்வளோதான். இந்த ப்ரீவியஸாக ஒரு ஹை இங்கே ஒரு கீழே வந்துட்டு அது பிரேக் அவுட் ஆகிருக்கு. மறுபடியும் இந்த இடத்துல வரும்போது அந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு மார்க்கெட் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இது பிரேக் அவுட் ஆனால் மார்க்கெட் மேலே போகும். இங்கே கொஞ்சம் மேலே போயிட்டு இந்த ஹை பிரேக் அவுட் ஆகாமல் கீழே இங்கே வந்துருச்சுன்னா மார்க்கெட் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு யாரோட சப்போர்ட்டும் தேவையில்லை. இது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு டைம் ஆச்சு? அதுவே நீங்கள் ஒரே ஸ்கிரிப்டில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். நீங்கள் போயிட்டு
ஒவ்வொருத்தர்கிட்டையும் கோல்டு மேலே வருமா கீழே வருமா, இந்த லெவலுக்கு மேலே போனால் மேலே. இப்போதைக்கு ட்ரெண்டு பாசிட்டிவாக தான் இருக்குது. மந்த்லி லெவல் பிரேக் ஆகாத வரைக்கும் எனக்கு வந்து ட்ரெண்டு பாசிட்டிவ் தான். அதனால் நான் பையிங்கில் தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் பையிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுறேன், இதுக்கு உண்டான விடைகள் கண்டுபிடிச்சிட்டா மார்க்கெட் ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். நம்ம அதை பற்றி அறியாமையில் இருக்கிறதுனால தான் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லெவல் கொடுக்குறாங்க. ஒருத்தர் பை கொடுக்குறாங்க, ஒருத்தர் செல் கொடுக்குறாங்க. அவங்க அப்படி தான் கொடுப்பாங்க. நமக்கு தேவை அப்படின்னா நாம் தான் அனலைசிஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கணும். தேங்க்யூ. பெரிதினும் பெரிது கேள்.